ஜோக் சொல்லணும். என்னன்னா வந்து அன்றைக்கி ஆனால் நீங்கள் லைவில் இல்லை, அன்றைக்கி லைவில் நடந்தது தான். அது விஜய் தம்பியும் வந்துட்டாப்புல. ஸோ அதான் என்னென்னா வந்து ஒன்றும் இல்லை, அன்றைக்கி வயிறு முட்டின்னு ஒரு தம்பி வந்தாப்புல, வயிறு முட்டி தம்பி. எங்கே பழைய தம்பி வந்துட்டியா? பிரியா சிஸ்டர் லைவில் இருக்கீங்களா இல்லை? ஏதோ பாருங்கள், பழைய தம்பி வந்துட்டாப்புல. பழைய தம்பி நானும் 2-3 வாட்டி கூப்பிட்டேன், பிரியா சிஸ்டரும் 2-3 வாட்டி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. நீ ஆளே காணும் பழைய தம்பி. ஒய் எங்கே போனேன் இவ்வளோ நேரம்? ஏன் இவ்வளோ நேரம் வரவே இல்லை? சரி தீனா அண்ணா, உசேன் அண்ணா, மூர்த்தி அப்பா, உங்ககிட்ட ஒரு ஜோக் சொல்கிறேன். விஜய் தம்பி லைவில் இருக்கார். வயிறு மூட்டின்னு ஒரு தம்பி வந்தார்ல, அன்றைக்கி வந்து கமெண்ட் போட்டுகிட்டே இருந்தாரா, திடீர்னு வந்து கிஸ்மி விஜய்ஸ் டே வணக்கம் சம்திங் ஏதோ சொன்னாருங்களா. எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன கிஸ்மி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப 2-3 வாட்டி படிக்கிறேன். அது ஒன்றுமே புரியவே இல்லை. அப்புறமேட்டா விஜய் தம்பி சொல்கிறாரு, எல்லே மூட்டி வயிறு மூட்டி, அது கிஸ்மி இல்லைல்ல, இட்ஸ் மீல அப்படின்றாங்க. இது உங்களுக்கு இந்த காமெடி உங்களுக்கு புரியுதா என்னான்னு தெரியல. எனக்கு அது புரிஞ்சு நான் சிரிச்சிட்டு இருந்தேன். நைட்டு பூரா அதை நினச்சி சிரிச்சிட்டு இருந்தேன் விஜய் தம்பி. இப்போ நினச்சா கூட என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அவ்வளோ சிரிப்பு இருக்குது. இப்போ சொல்கிறப்ப உங்களுக்கு அந்த சுவாரஸ்யம் தெரியலை, பட் அந்த லைவில் இருந்தப்போ வந்து அது அவ்வளோ இதுவாக இருந்துச்சு எனக்கு. சரி இருங்க, வேறு படிக்கிறேன். நான் இப்போ கடகடன்னு சொன்னதுனால உங்களுக்கு அந்த சுவாரஸ்யம் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் இப்போ எனக்கு நினச்சாலும் சிரிப்பாக தான் வருது. தீனா பிரதர்ஸ் சுவாதி பெயர் சொன்னாலே விட்டு விடுவார்களா அப்படின்றாங்க மூர்த்தியப்பா. ஆமாம் மூர்த்தியப்பா, என்னுடைய பேருக்கு அப்படி ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி தான் பாருங்கள் மூர்த்தியப்பா. நெக்ஸ்ட் இயர் நான் கண்டிப்பாக இந்தியா வருவேன். ஓ அப்படியா, ஓகே வெல்கம் பண்ண நாங்களாம் ரெடியாக இருக்கோம் விஜய் தம்பி. சரியா தம்பி? நான் சேலம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன் அக்கா. நான் சேலம் பாஸ்டில் பஸ் ஸ்டாண்டில் சொல்கிறியா பழனி தம்பி? சாப்பிட்டியா பழனி தம்பி? சாப்பிட்டியா சொல்லு. 19வது லைக் போட்டேன்ப்பா. மகிழ்ச்சி கோமதி அக்கா, மகிழ்ச்சி. வாங்கக்கா வாங்க, லைவுக்கு வந்தது மகிழ்ச்சி அக்கா, வாருங்களக்கா. சாப்பிட்டீங்களா கோமதி அக்கா? என்ன லஞ்சு சொல்லுங்களக்கா. பழனி தம்பி, உங்களை நான் வரவேற்கவில்லை, உங்களையும் வரவேற்று விடுகிறேன், வெயிட் பண்ணுங்க. பழனி தம்பி வாங்க வணக்கம் தம்பி, லைவுக்கு வந்தது மகிழ்ச்சி தம்பி. பழனி அண்ணாவும் சொல்லி இலை வச்சு ஹாட் கொடுக்குறாங்க விஜய் தம்பி. சுவாதி மண்டையில் ஒன்றும் இல்லை, ஈஸியாக மெசேஜ் படிந்து விடும் நம்ம. அப்படியா அப்படின்றாங்க தீனா அண்ணா. ஃபோன் வந்துருச்சு தங்கச்சி. ஓகே அண்ணா, என்னண்ணா ஸ்பெஷல், என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கள் அண்ணா. இன்றைக்கி என்ன ஒர்க்கா லீவா சொல்லுங்கள் தனக்கொடி அண்ணா. நிலா தங்கமோ அப்படின்றாங்க விஜய் தம்பி. ஓஹோ நிலாவா, சரி நான் கோமதி அக்கா தானே அது. நான் நிலான்னே வேற யாரோ நினச்சிட்டேன் விஜய் தம்பி. கோமதி அக்கா தானா? சரி ஓகே இப்போதான் புரியுது விஜய் தம்பி. கோமதி சிஸ்டர் வாருங்கள் வணக்கம், சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க தீனா அண்ணா. கண்ணம்மா அக்காவை கூட்டிகிட்டு வரலையா அக்கா? கண்ணம்மா அக்காவை கூட்டிகிட்டு வரலையா அக்கா அப்படின்றாங்க விஜய் தம்பி. ஐயோ அதை சொல்லாதீங்களே. இட்ஸ் மீ இல்லைலே, இட்ஸ் மீ விஜிஸ்லே. நான் அதை ஹைலைட்டாக கூட போட்டிருக்கேன் விஜய் தம்பி. எனக்கு செம்ம சிரிப்பு வந்துச்சா, டக்குன்னு ஹைலைட் பட்டனை அமுத்தி விட்டுட்டேன். அது ஹைலைட்டாக கூட இருக்குது நம்ம லைவில், சாரி நம்ம சேனலில். ஐயோ அது சொல்லாதீங்களே, வந்துட்டேன்ல விஜி அப்படின்றாங்க. கோமதி அக்கா எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, என்ன லஞ்ச் அக்கா சொல்லுங்கள் அக்கா, தெரிந்து கொள்வோம். பழனி பிரதர் சாப்பிட்டீங்களான்றாங்க தீனாண்ணா. நான் ஒன்று கேட்குறேன், காலேஜ் போகிறேன், ஆண்கள் ரைட் கையில் வாட்ச் கட்டுறாங்க, பெண்கள் லெஃப்ட் கையில் வாட்ச் கட்டுவாங்க, ஏன் சொல்லுங்கள்? அதுதான் நான் ஈஸியே, அதுதான் கொஞ்சம் வாட்டமாக இருக்கும், அதனால தான் நாங்களாம் அப்படி லெஃப்டில் கட்டுறோம். நீங்கள் அப்படியே பார்த்து பழகிருக்கீங்க, ஸோ ரைட்டில் கட்டுறீங்க. எனக்கு இதான் ரீசன் தெரியுது. மூர்த்தியப்பா உங்களுக்கு இது என்ன ரீசன் தெரியுதுங்களா? தீனாண்ணா உங்களுக்கு என்ன ரீசன் தெரியுதா சொல்லுங்கள். விஜய் தம்பி, பழனி தம்பி, கோமதி அக்கா, உசேன் அண்ணாக்கா ஒரு கொஸ்டின் டவுட் கேட்டிருக்காரு. நம்ம கூட பழகி அவரும் டவுட்டு கேட்குறாப்புல. ஸோ அவருக்கு என்ன டவுட்டுன்னு கொஞ்சம் கிளியர் பண்ணுறீங்களா? நான் ஒன்று கேட்குறேன், காலேஜ் போகிற ஆண்கள் ரைட்டு கையில் வாட்ச் கட்டுவாங்க, பெண்கள் லெஃப்ட் கையில் வாட்ச் கட்டுவாங்க, ஏன் சொல்லுங்கள்? தெரியலண்ணா, எனக்கு தெரிஞ்சது இது வாட்டமாக இருக்குது, நாங்கள் கட்டுறோம், அதான் தெரியுது, எனக்கு தெரியல. தீனா வணக்கம்ப்பான்றாங்க கோமதி அக்கா. வணக்கம் தீனாண்ணான்றாங்க பழனி தம்பி. வணக்கம் கோமதி அக்கா, வணக்கம்ன்றாங்க பழனி தம்பி. அமுல் பேபி அப்படின்னு சொல்லி வணக்கம் சொல்கிறாங்க கோமதி அக்கா. கொடி அண்ணா வணக்கம்ன்றாங்க பழனி தம்பி. நான் சொல்லவா உசேன் அண்ணா, வாட்சை கட்டலைன்னா வாட்ச் தான் கீழே விழுந்துருமே, அதான் கட்டுறாங்க. நான் சொல்லவா உசேன்